குழந்தைங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பாஸ்தா தான் செஞ்சு கொடுத்தேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும் போல் இருந்தது. சாலட்லாம் செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு இன்ஸ்டாகிராமில் பார்த்தப்போ சோயா சங்க் சாலட் பார்த்தேன். பார்க்கவே டெம்டிங்காக இருந்தது. அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு ஐடியாவே கிடையாது. கொஞ்சம் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு இல்லாத திங்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணி செஞ்சுருந்தேன். பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோயா சங்க்ஸை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட்டு, கேப்சிகம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சோயா சங்க்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் நல்ல கெட்டியான தயிர், அது கூடவே பீஸா சாஸ், இதுக்கு பதில் ரெட் சில்லி சாஸை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சால்ட்டு, பெப்பரு, கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறமேட்டு டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சில்லி ஆயில் எடுத்திருக்கேன். இது வேணாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.